வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மேவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. அசத்தலான சுவையில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய இந்த சிக்கன் கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் கிரேவிக்காக 3/4 கிலோ சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன். 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு நறுக்கின தக்காளியை சேர்த்து மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா எடுத்து வைக்கணும், அப்படியே கொட்டிடாதீங்க. ஏன்னா மேரினேட் பண்ணதால் பாத்திரத்தில் அடியில் தண்ணி மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற அந்த மசாலாவை கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு ஒரு 2-3 தரம் திருப்பி போடணும். குறைஞ்ச தீயிலேயே தான் இது வேகணும், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். நீங்கள் சிக்கன் வாங்கும்போது தொடப்பகுதி பீஸை வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. நெஞ்சுக்கறி வாங்கினீங்கன்னா ரப்பர் மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போது. அதுக்குள்ளே ஒரு 2-3 தரம் திருப்பி விட்டுருங்க. பத்து நிமிஷம் அளவான தீயிலேயே வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சிக்கனில் இருந்து தண்ணி விட்டதால் எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி விழுதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததில் மீதி இருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மேலே தெரிக்கும். இந்த கிரேவி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கும்போது மேலே தெரிக்கும், அதனால் மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க.
நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். 5-6 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் சிக்கன் வெந்திருக்குதான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தய கீரை தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி மூடி வச்சிடலாம். குறைஞ்ச தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். இந்த சிக்கன் கிரேவியை ஒரு தரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். அருமையான சுவையில் மணக்க வாய்க்கு ருசியான சிக்கன் சங்கசி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.